Hi, என் பேர் Preetha and நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க IFN தமிழ். புத்தம் புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மக்கர் சங்கராந்த் and பொங்கல் இது வந்துருக்கு இல்லையா? இந்தியால எல்லாரும் இதை செலிப்ரேட் பண்ணுவா. இன்னைக்கு நான் உங்களுக்கு மண் பானையில எப்படி பொங்கலை பண்ணலாம் அப்படினு காமிக்க போறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் தண்ணியும் பாலை கொதிக்க வைக்கலாம். இதுதான் என்னோட மண் பானை. இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 5 கப்பு தண்ணி நான் சேர்க்க போகிறேன். அண்ட் அதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 1/2 லிட்டர் பால். இது வந்து நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிற வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பருப்பை வந்து கொஞ்சமாக லைட்லி வறுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட இங்கே இந்த மூங் தால் இருக்குது. இது வந்து ஒரு 1/2 கப் இருக்கும். அதை நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக வாசனை வருது, அதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு கலர்லாம் கொடுக்கணுன்னு தேவை கிடையாது. இப்போ இதில் நான் வந்து சனா தால் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஃப்ளேமை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் இந்த பருப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இங்கே அரிசி இருக்குது, 2 கப் அரிசி. அண்ட் அதை வந்து நான் 2 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் இந்த பருப்பை ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க வேண்டாம். இந்த பாலும் தண்ணி இருக்கு இல்லையா, அது சூடு ஆற வரையும் இது ஊறினா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஒரு சின்ன கொதி வந்துருக்கு. இப்போ வந்து நான் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இந்த அரிசி வந்து இந்த நியூ வெரைட்டி, ஏன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால் எல்லாம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளேமை ஹை பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நடுவில் ஒரு தடவை கலரி பார்க்கணும். அரிசி அண்ட் பருப்பு வந்து ஒரு 1/2 வேக்காடு வரணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், எல்லாரோடையும் நல்லதே ஆகட்டும். இப்போ பார்த்து இல்லையா, நல்லா பொங்கி வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். இப்போ 2 கப் அரிசிக்கு ஒரு 400 கிராம் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இந்த வெல்லத்தோட கலர் பார்த்தீங்களா நல்லா அழகாக டார்க்காக இருக்குது. ஸோ சர்க்கரை பொங்கலும் டார்க் கலரில் வரும். அண்ட் இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இது பாட்டுக்கு இங்கே குக் ஆகட்டும். என்கிட்ட கொஞ்சம் ஏலக்காய் இருக்குது, அதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 6-7 ஏலக்காய். இது வந்து ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நெய். இதில் வந்து நான் இந்த நட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இதை வந்து நம்ம கொஞ்சமாக வறுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி திராட்சையில் ஒரு நல்ல கலர் வந்துடுத்து. இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் இதில் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் தேவை கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரே ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அண்ட் இப்போ நம்ம சாதத்தை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் வந்து கம்மி ஆகிட்டு வருது, கெட்டி ஆகிட்டு வருது. இது நான் இப்போவே இதை ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நம்ம குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் IFN தமிழ்லேருந்து. அண்ட் நீங்கள் இந்த ரெசிபியை நிச்சயமாக ட்ரை பண்ணணும். அண்ட் என்ன பண்ணணும், ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்கள் IFN தமிழ்.